Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. இதுவரை கடவுளை துதிப்பாடி அரசியல் செய்து கொண்டிருந்த பாஜக இன்றைக்கு மோடியவே கடவுளா சொல்ற அளவுக்கு ஆயிட்டீங்களே சார். நீங்க கூட கிருஷ்ண பகவான் பொசிஷனுக்கு கொண்டு போறீங்களே பிரதமர் மோடியை. ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி இருந்தாரு, ஒரு சர்ச்சையாச்சு ஒடிசாவுல. நீங்களும் அதே போல சொல்றீங்களே சார். மனிதரை கடவுளாக பாவிக்கிற அளவுக்கு மோடி அந்த அளவுக்கு சாதித்து விட்டாரா என்ன? உண்மையிலே வட மாநிலங்கள்ல எப்படி இருக்கு சார்? இங்கு மக்கள் என்ன மாதிரி மனநிலையில் வாக்குகளை செலுத்துகிறார்கள்? 2019 தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் 2 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் 164 இடங்களில் வெற்றி பெற்றோம். நாங்கள் வச்சிருக்கிற டார்கெட் 272 கிடையாது. எங்களுடைய டார்கெட் 170. பாஜக தனித்து 400 சீட்டுகள், என்டிஏ கூட்டணி எல்லாரும் சேர்ந்து. எங்களுடைய இலக்கே மிக அதிகமான அளவு நாங்கள் வைத்திருக்கும் பொழுது எங்களை அவர்கள் 272க்கு கீழ் கொண்டு வருவது முற்றிலும் வாய்ப்பு. அதை பத்தி பேசுறதே டைம் வேஸ்ட் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ராகுலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் முதல்ல காங்கிரசுக்கு இதுவரைக்கும் நீங்க முக்து பாரத் காங்கிரஸே இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும்ன்றது தான் உங்களுடைய திட்டம். ஆனா தினந்தோறும் காங்கிரஸுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துற போது காங்கிரஸ் வந்தா ஒரு இளவரசரை உட்கார வைக்க போறாங்க. ஏன் இந்த பதட்டம்? தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துக்கான ஆட்களை இப்போதே தேர்வு செய்ய தயாராகி கொண்டிருக்கிறதா பிஜேபி? பிஜு ஜனதா தளத்தில் நவீன் பட்நாயக்கை அணுக முடியவில்லைன்னு பிஜு ஜனதா தளம் கட்சியிலிருந்து உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இல்லைன்னா நீங்க விசாரிக்கிறீங்கன்னா இப்ப இருந்தே அதற்கான வேலையை தொடங்கிட்டீங்களா என்ன பிஜேபி? நீங்களும் நானும் ஒரிசாக்கு போவோம். அங்க உள்ள மக்கள்கிட்ட கேட்போம். அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது அவருடைய கருத்து அப்படின்னு அதை பார்க்க முடியாது. அங்க உள்ள ஒரிசாவுடைய மக்கள் சொல்வதை அவர் எடுத்து சொல்கிறார். அந்த இடத்துல நவீன் பட்நாயக் கூட ஒரு குஜராத்தை சேர்ந்தவர் இருந்திருந்தால் அந்த சாவி குஜராத்துக்கு போயிடுச்சுன்னு மோடி சொல்லியிருப்பாரா? அப்படி சொல்ல முடியுமா? அவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வந்திருக்குமா? தமிழ்நாடுன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு வாக்குகள் இங்க இல்ல, நாம இங்க ஸ்ட்ரென்த்தா கிடையாது, இங்க நாம இப்பதான் ஏதோ சில முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம், அதனால நாம தமிழ்நாடு என்னன்னாலும் சொல்லலான்னு சொல்லிட்டாரா பிரதமர்? தமிழ்நாட்டு மக்கள் வருத்தப்படுறாங்களா இல்ல திமுக உள்ள கொத்தடிமைகள் வருத்தப்படுறாங்களா? அதை நீங்க தெளிவா சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழின் பாலும் தமிழ்நாட்டு மக்களின் பாலும் வைத்திருக்கிற அன்பும் ஆதரவும் எல்லாருக்குமே தெரியும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் டெல்லியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் பேராசிரியர் டாக்டர் ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ஆசீர்வாதம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 2 ஃபேஸ் பேலன்ஸ் இருக்குது. எப்படி போயிட்டு இருக்கிறது என்ன? நீங்க டெல்லியில இருக்கீங்க. காலையில கூட உங்களோட பேசும்போது நான் ஹரியானாவில இருந்து டெல்லி வந்துட்டு இருக்கேன். நீங்க நான் ஹரியானாவை ஏன் சுட்டி காட்டி ஹைலைட்டா கேட்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுக்கும் போது நாங்க ஹரியானாவில ஸ்வீப் பண்ணுவோம், 10க்கு 10 வெற்றி பெறுவோம் எல்லாம் சொன்னாங்க. உண்மையிலே வட மாநிலங்கள்ல எப்படி இருக்கு சார்? அங்கு மக்கள் என்ன மாதிரி மனநிலையில் வாக்குகளை செலுத்துகிறார்கள்? வட மாநிலங்களை பொறுத்தவரை பாஜக மிகவும் வலுவான ஒரு கட்சியாக இருக்கிறது. போன தடவை 2019லயே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா குஜராத், மத்திய பிரதேஷ், ஈவன் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, ஹிமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், இது ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அப்படின்னு இந்த வட மாநிலங்கள் எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட 95% 100% அந்த சீட்டுகள் பாஜக பெற்றன. அதே நிலைமைதான் இன்று தொடர்கிறது. எங்களுடைய கட்சியுடைய அந்த வலுவான அந்த இடம் இந்த நான் சொன்ன அந்த மாநிலங்கள். அதுல நீங்க ஹரியானாவை பத்தி சொன்னீங்க. நான் இன்று ஹரியானாவில் காலையில் சென்று வந்தேன். நாளைக்கு டெல்லி மற்றும் ஹரியானா மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது. ஹரியானாவில் 10 தொகுதி, டெல்லியில் 7 தொகுதி, மொத்தம் 17 தொகுதி. அதுக்கு அடுத்தது உத்தரப்பிரதேசம், பீகார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க 5 தொகுதிகள், 7 தொகுதிகள் அப்படின்றது டோட்டலா கிட்டத்தட்ட 57 தொகுதிக்கு நாளைக்கு வாக்கெடுப்பு நடக்க இருக்கிறது. இப்போ
ஹரியானாவை குறிப்பா நீங்க கேட்டதுனால நான் சொல்லுவேன். ஹரியானாவை பொறுத்தவரை தொடர்ந்து 2014லும் சரி, 2019லும் சரி 10க்கு 10 தொகுதிகள் வந்து பாஜக பெற்றது. அதே நிலைமைதான் இப்பொழுதும் தொடர்கிறது. ஹரியானாவை பொறுத்தவரை 10க்கு 10. அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி அங்க வந்து பொய் பரப்புரைகளை மேற்கொண்டுள்ளது. அந்த பொய் பரப்புரைகளை எல்லாம் நாங்கள் வந்து தகர்த்தெறிந்து விட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்காக என்ன செய்தார்? கடந்த 10 வருடமாக அவர் செய்த வளர்ச்சி திட்டங்கள் வீடுதோறும் வந்து சேர்ந்துள்ளது. அதை மக்களிடம் எடுத்து சொல்லியுள்ளோம். அதன் காரணமாக மக்கள் கன்வின்ஸ் ஆகி இருக்கிறார்கள். அதேபோல் அரசு திட்டங்களை பெறாத மக்களே கிடையாது. குறிப்பாக இந்த ஹரியானா, டெல்லியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு அரசு நலத்திட்டம் சென்று சேர்ந்துள்ளது. அதை மக்கள் வந்து நன்றி உணர்வோடு நினைவு கூறுகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி வந்து எங்களுக்காக இதெல்லாம் செஞ்சிருக்காரு. அதை வந்து நாங்க வந்து நினைச்சு பார்க்கிறோம். அதனால வந்து பாஜகவுக்கு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் ஓட்டளிப்போம் என்று நாங்கள் சென்ற இடங்கள் எல்லாத்திலுமே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால்தான் நான் சொன்னேன் 10 இடங்களுக்கு 10 இடங்கள் ஹரியானாவில் எங்களுக்கு உறுதி. பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் எங்களுக்கு அந்த 2014ல இருந்து கொஞ்சமும் மாறவில்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் பாஜகவின் கோஷம், பிரதமர் மோடியின் கோஷம், அமித்ஷாவின் கோஷம் 400. அதை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போது ஒரு 2-3 நாட்களாகவே அவர் தொடர்ச்சியா 300க்கும் அதிகமான சீட்டுகளை இந்த 5 பேஸ்லயே நாங்க இந்தியா கூட்டணி இப்ப வந்து பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது மாதேஷ், நான் வந்து ஒரு சில கணக்குகள், அதாவது இந்த டேட்டா நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். அதுல வந்து முதல் டேட்டா என்ன அப்படின்னா, 2019 நம்ம வந்து பேஸ்லைன். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம வந்து கம்பேர் பண்றது இந்த எலெக்ஷன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன்ல எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு ஓட்டுகள் வாங்கினார்கள், எவ்வளவு சீட்டுகள் வாங்கினார்கள் என்பதை தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கலியும் சரியான ஒரு அணுகுமுறை. 2019 தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் வந்து 2 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் 164 இடங்களில் வெற்றி பெற்றோம். 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் 105 இடங்களில் வெற்றி பெற்றோம். 4 லட்சம்ன்றது மிக அதிகம். அப்படியாப்பட்ட 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் 44 இடங்களில் வந்து வெற்றி பெற்றோம். 5 லட்சம், அது வந்து அன்பீட்டபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ரெக்கார்ட். அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் அந்த 5 லட்சம் வித்தியாசத்தில் வந்து நாங்கள் 14 சீட்டுகளில் வந்து வெற்றி பெற்றோம். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நான் சொன்ன இல்லைங்களா, 2 லட்சம் ஓட்டு வித்தியாசம், 3 லட்சம் ஓட்டு வித்தியாசம் அப்படின்னு நம்ம வரிசையா கணக்கு பண்ணும்போது இவ்வளவு மார்ஜின்ல நாங்க ஆல்ரெடி அஹெடா இருக்கிறோம். மற்ற கட்சிகளை விட முன்னாடி தங்கி இருக்கிறோம். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில எங்களை வந்து இவர்கள் வீழ்த்த வேண்டும் என்றால், நான் சொன்ன இந்த தொகுதிகளில் இவர்கள் வந்து 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை அவர்கள் கவர் பண்ண வேண்டும். நீங்க சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 2019 கரெக்ட்டுங்களா? 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் எல்லாம் அதே நிலையில் இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு என்ன ஒரு பெரிய அணி, மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னதான் தனித்தனியா இருந்தாலும் அவங்க இந்தியா கூட்டணின்ற நேம்போட கடைசியா மாட்டிக்க போறாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் ஒன்னா நிக்க போறோம்ன்றாங்க. சோ அங்க அந்த மாநில கட்சிகள் எல்லாம் தனித்துவமா வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடியவங்க, அந்த மாநிலத்தில் அவங்கதான் அவங்க தலகர்த்தாவா இருக்காங்கல்ல. இல்ல, இந்த நான் சொன்ன இந்த டேட்டா இருக்கு இல்லைங்களா, இந்த டேட்டாவை விட நாங்க அந்த வித்தியாசத்தை விட இப்ப நாங்க வந்து இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அதுதான் நான் சொல்ற வந்து விரும்புவது. அந்த 2 லட்சம் வித்தியாசம், 5 லட்சம் வித்தியாசத்தை விட இன்னைக்கு இந்த தடவை நாங்க 2024 தேர்தலில் மிக அதிகமாக வந்து வெற்றி வாய்ப்பை நாங்கள் வந்து பெற இருக்கின்றோம். குறிப்பாக நம்ம பேச வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 257 சீட்டு வந்து இந்த மாநிலங்கள்ல, நான் சொன்ன மாநிலங்கள்ல வருது. இந்த 257 சீட்டுகள்ல நாங்க போன தடவை 224 சீட்டுகள் வந்து பெற்றோம். அப்ப எங்களை வந்து வீழ்த்த வேண்டும், எங்களை 272க்கு கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி அல்லது காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி, நீங்க அந்த இந்தி கூட்டணி அப்படின்னு ஒரு உதவாத ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து எங்களை விட 10% 15% அதிகமாக வாக்கு வித்தியாசத்தில் அவங்க வந்து எங்களை விட லீடு பண்ணணும்.
அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுதுதான் நாங்கள் பெற்ற அந்த 224 சீட்டு இந்த மாநிலங்கள்ல மட்டும், அந்த மாநிலங்கள்ல எங்களை கீழ் நோக்கி அவர்கள் தள்ளும் பொழுது மட்டும்தான் எங்களால 272 அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் நாங்கள் வச்சிருக்கிற டார்கெட் 272 கிடையாது. எங்களுடைய டார்கெட் 370 பாஜக தனித்து, 400 சீட்டுகள் என்டிஏ கூட்டணி எல்லாரும் சேர்ந்து. எங்களுடைய இலக்கே மிக அதிகமான அளவு நாங்கள் வைத்திருக்கும் பொழுது எங்களை அவர்கள் 272க்கு கீழ் கொண்டு வருவது முற்றிலும் வாய்ப்பு. அதை பத்தி பேசுறதே டைம் வேஸ்ட் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். இந்தியா கூட்டணியே நீங்க இந்தி கூட்டணின்னு சொன்னீங்க, நானும் இந்தி கூட்டணின்னே சொல்றேன். அவங்க இப்ப ரொம்ப உற்சாகம் ஆயிட்டாங்களே சார். ஏன்னா இன்னைக்கு பிஜேபி தினந்தோறும் அவங்களுக்கு தானே பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே ராகுலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், முதல்ல காங்கிரஸுக்கு இது வரைக்கும் நீங்க முக்து பாரத், காங்கிரஸே இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும்ன்றதுதான் உங்களுடைய திட்டம். ஆனா தினந்தோறும் காங்கிரஸுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துற போது காங்கிரஸ் வந்தா ஒரு இளவரசரை உட்கார வைக்க போறாங்க, ஒரு இளவரசர் அரியணையில உட்கார வைக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏன் இந்த பதட்டம், இந்த வேகம்? முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ்ல இல்லாத பதட்டமும் ஒரு சில வார்த்தைகள் தடுமாற்றமும் இப்ப அதிகமா இருக்குது பிஜேபி தலைவர்களிடையே. மதேஷ் இத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இந்த இந்தி கூட்டணியில முக்கியமான ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்குது. நீங்க இப்ப கேட்ட கேள்வியிலையும் அதிகபட்சமாக நீங்க காங்கிரஸே திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணீங்க. நாங்களும், அதாவது பாஜக வெர்சஸ் காங்கிரஸ், இந்த 2 பேர் மட்டும், நாங்கள் காங்கிரஸ் எதிராக இருக்கிற இந்த தொகுதிகள் 186 சீட்டுகள் போட்டி போட்டோம் போன தடவை. அதுல காங்கிரஸுக்கு கிடைச்சது 15 சீட்டு மட்டும்தான். இன்னைக்கு நாங்கள் பிஜேபி 441 சீட்டுல போட்டி போடுறோம், காங்கிரஸ் 312 சீட்டுல போட்டி போடுது. நாங்கள், அதாவது பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தா 278 சீட்டுகள். இப்போ நீங்களே சொல்லுங்க, நான் இந்த 278 சீட்டுகள்ல அதிகபட்சமான தொகுதிகள் எங்க இருக்குதுன்னா இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அத எங்க நாங்க 95% 100% நாங்க எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சோ அந்த தொகுதியில தான் இந்த தொகுதியில் பரவி இருக்கிறது இந்த காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அல்லது பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ். இந்த சூழ்நிலையில போன தடவை அவங்க எங்களை வெறும் 15 இடத்துல மட்டும்தான் அவர்களால வெற்றி கொள்ள முடிந்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு எங்களை கீழ் நோக்கி தள்ளும் பொழுது அவர்கள் 100 சீட்டுகளுக்கு மேல் வரும்போதுதான், காங்கிரஸ் என்றைக்கு 100 சீட்டுகளுக்கு அதிகமாக வரும் பொழுது மட்டும்தான் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போகும், அல்லது என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போகும். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்ப வரும் நீங்களே யோசிச்சு பாருங்க. 2004 அந்த 2004 தேர்தல்ல மட்டும்தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 125 தொகுதிகள் அவங்க வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்த தேர்தல் எல்லாத்திலையும் அவங்க 2014 2019 கீழ் நோக்கி போனாங்க, 44 53ன்னு. சோ 100, அதாவது 3 இலக்கத்தை காங்கிரஸ் எட்டும் பொழுது மட்டும்தான் இத பத்தி நம்ம பேச கூட முடியும். அப்படியாப்பட்ட சமயத்துல காங்கிரஸ்க்கு இப்படியாப்பட்ட ஒரு நிலையா இருக்கும் பொழுது அதனுடைய அந்த இந்தி கூட்டணியுடைய அந்த கிச்சடின்னு சொல்றோம் இல்லைங்களா, அவர்கள் எல்லாருமே ரீஜனல் பார்ட்டிஸ். இப்ப மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க உத்தவ் தாக்கரே தலைமையிலான ஒரு சிவசேனாவுடைய ஒரிஜினல் சிவசேனா இல்ல, ஏன்னா அது தீர்வு வந்துருச்சு. அந்த தீர்ப்பின்படி அவரோட சிவசேனா கட்சி ஒரிஜினல் கிடையாது அப்படின்னும் அந்த சிம்பல் கூட அவருக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஒரிஜினல் சிவசேனா இல்லாம பிரைம் மினிஸ்டர் எதுக்கு ஏக்நாத் ஷிண்டேவோட இணைந்து பணியாற்றுங்கள்னு உத்தவ் தாக்கரேவுக்கு அட்வைஸ் பண்றாரு பிரச்சாரத்துல? இல்ல, அதாவது ஒரு பிரதமர், நம்மளுடைய பிரதமர் எப்படின்னா அவருக்கு தன்னுடைய அனுபவம், தன்னுடைய இத்தனை காலம் அவருடைய வயதின் காரணமாக 74 வயது, அவரு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்தார். இன்னைக்கு உத்தவ் தாக்கரேவை சீண்டுவார் யாருமே இல்லை. அங்க மகாராஷ்டிரால அவருடைய நிலைமை படுமோசமாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருக்கு உத்தவ் தாக்கரேவோட கூட்டத்துல கூட அவரோட பொதுக்கூட்டத்துல காலிச்சேரை தான் நம்ம பார்த்தோம். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை மகாராஷ்டிராவில எங்களுக்கு வரக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே ஏக்நாத் ஷிண்டேவுடைய கட்சிக்கு மிக அதிகமான ஆதரவு அங்க பெருகி கொண்டு இருக்கிறது. அவர் எங்களோடு இருக்கிறார்.
அந்த ஒரு நல்லெண்ணத்தின் காரணமாக உங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சர்வைவல் அப்படின்னு, ஏன்னா இவரு உத்தவ் தாக்கரேவோட அப்பா பாலாசாஹிப் தாக்கரே வந்து என்டிஏன்னு உருவான பட்சத்துல முதல் தடவையாக, அதாவது அந்த என்டிஏன்றதுக்கு முன்னாடி அந்த என்டிஏன்ற பேர் கூட இல்லாத சமயத்துல பாஜகவோட வந்து அவர் கூட்டணி முதலாக வந்து கூட்டணியில சேர்ந்தவர். பாலாசாஹிப் தாக்கரே அவர்களுக்கு வந்து திரு அடல் பிஹாரி வாஜ்பாயா இருந்தாலும் சரி, திரு எல்கே அத்வானியாக இருந்தாலும் சரி, பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அனைவருமே வந்து பாலாசாஹிப் தாக்கரே மேல் மிக மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். அவருடைய மகனுடைய நிலைமை இன்று இவ்வளவு மோசமாக போய்விட்டதே, அதன் காரணமாக ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவருக்கு சொன்ன ஒரு அறிவுரையாதான் நான் பார்க்கிறேன். இல்ல, நிலைமை மோசமா இருக்காரு உத்தவ் தாக்கரேன்றீங்க. மகாராஷ்டிராவிலே உங்ககிட்ட டேட்டா கையில வச்சிருக்கீங்க. பழைய சீட்ஸே வராது, பிஜேபிக்கு வாங்கின சீட்டே வராது. என்ன அங்கெல்லாம் பிரிஞ்சு இருக்காங்க. அதுக்குதான் சரத் பவாரை வந்து அஜித் பவாரோட சேருங்கன்னும் உத்தவ் தாக்கரே ஷிண்டேவோட சேருங்கன்னு பிரதமர் மோடி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றாங்களே. இல்ல, அதாவது வந்து மகாராஷ்டிராவில வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 48 தொகுதிகள் வந்து மகாராஷ்டிரால இருக்கிறது. இந்த தடவை வந்து அதிகபட்சமாக பாஜக தான் அங்க போட்டி போடுகிறது. இந்த 2 கட்சிகளுக்கும் வந்து குறைந்த அளவு தான் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் வந்து இப்ப சரத் பவார் அப்படின்றலாம் ஒரு அரசியல்ல வந்து ஒரு ஜாம்பவானா நம்ம பார்த்திருக்கிறோம். அவங்களுடைய நிலைமை வந்து பரிதாபமாக போய் கொண்டிருக்கிறது. அந்த காரணமாகத்தான் அவர் வந்து நம்ம மகாபாரதத்திலே பார்த்திருக்கோம். கிருஷ்ண பகவான் வந்து போய் அவங்கள்ட்ட சொன்னாரு, நீங்க வந்து பண்றது தப்பு, நீங்க வந்து திரும்பி வந்துருங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட பஞ்ச பாண்டவர்களோட சேர்ந்து நீங்க வந்து பயணித்தாதான நாட்டுக்கும் நல்லது அப்படின்றத எடுத்து சொன்னார். ஒரு கிருஷ்ண பகவானுடைய நிலைமையில இருந்து இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த அட்வைஸ் அவங்க கேட்காதனால இன்னைக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல அவங்க வந்து கம்ப்ளீட்லி வாஷ் அவுட் ஆக போறாங்க. 48க்கு 48 தொகுதிகள் மகாராஷ்டிரால பாஜக வெல்ல போகிறது. இதுவரை கடவுளை துதிப்பாடி அரசியல் செய்து கொண்டிருந்த பாஜக இன்றைக்கு மோடியவே கடவுளா சொல்ற அளவுக்கு ஆயிட்டீங்களே சார். நீங்க கூட கிருஷ்ண பகவான் கொஸ்டினுக்கு கொண்டு போறீங்களே பிரதமர் மோடியை. ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஒரு சர்ச்சையாச்சு ஒடிசாவில. நீங்களும் அதே போல சொல்றீங்களே சார். அதாவது ஒரு மனிதரை கடவுளாக பாவிக்கிற அளவுக்கு மோடி அந்த அளவுக்கு சாதித்து விட்டாரா என்ன? அதாவது என்ன அப்படின்றத நீங்க வந்து ஒன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து உதவி செய்யறாங்க ஒரு டாக்டரை நம்ம எடுத்துக்குவோம். என்னை பொறுத்தவரை என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னுடைய மகள் வந்து ஒரு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்ற அந்த சமயத்தில் வந்து என்னுடைய மகளை காப்பாற்றிய அந்த டாக்டர் தான் எனக்கு கடவுள். உண்மையிலே நான் காலையில எழுந்திரிச்ச உடனே நான் எல்லா கடவுள்களையும் வணங்கும் பொழுது அந்த டாக்டரையும் வந்து நான் வணங்குவேன். அதே மாதிரி நமக்கு உணவிட்டவர்கள், நமக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுத்தவர்கள், நம்மளுடைய டீச்சர்கள், நம்மளுடைய ப்ரொஃபஸர்கள், நம்மளுக்காக நம்மளுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நமக்கு வந்து கூட இருந்து தோளோடு தோள் கொடுத்த நண்பர்கள், இவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமமானவர்கள் தான். இன்னைக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 80 கோடி மக்களுக்கு தினம்தோறும் உணவிடும் ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எத்தனை வீட்டுல வந்து எல்பிஜி கனெக்ஷன், எத்தனை கோடி மக்களுடைய வீட்டுல எல்பிஜி கனெக்ஷன் அவர் கொடுத்தது. இன்னைக்கு வந்து எந்தெந்த வீட்டுல கரண்டே இல்லாத வந்து வீடுகளை நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு கிராமம் தோறும் கரண்ட் இல்லாத வீடுகள் இல்லை. அந்த வீடுகளில் இன்னைக்கு வந்து ஒரு எல்இடி பல்பு வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. மகளிருக்காக அவர் செய்யாதது ஒன்றுமில்லை. இடஒதுக்கீடு நாங்கள் கொடுப்போம், நாங்கள் மகளிருக்கு எம்எல்ஏக்களாக்குவோம், எம்பிக்களாக்குவோம் என்று சொன்ன எதிர்கட்சிகள் எல்லாம் அமைதியாக இருக்கும்போது எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷனில் நாங்கள் வந்து மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம். அதே மகளிர் இன்று வந்து தங்களுடைய வீட்டிலேயே கழிப்பிட வசதியை பெறக்கூடிய ஒரு வசதியை செய்து கொடுத்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரி அதாவது நம்மளுடைய சமுதாயத்தின் அனைத்து தட்டு மக்களுக்காகவும் அவர்கள் வந்து இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, மகளிராக இருந்தாலும் சரி, வயது முதியோர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து தட்டு மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு திட்டத்தை, விவசாயிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். விவசாயிகள் இன்று வந்து அவங்களுக்கு வந்து வருஷம் தோறும் வந்து கொடுக்கக்கூடிய அந்த பண உதவி, இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கும்போது யார் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் அவர்கள் வந்து கடவுள் ஸ்தானத்துலதான் நம்ம வந்து வச்சு பார்க்கணும். அவர் பல பேரோட
பசியை வந்து போக்கி இருக்கிறார். 80 கோடி மக்கள் இன்றும் அவரை வந்து தினம்தோறும் நினைத்து பார்க்கிறார்கள். அப்ப அத வந்து கடவுள்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அதுதான் நானும் எடுத்து சொன்னேன். மதவாதமும் பிரிவினைவாதமும் பேசி மக்களை பிளவுபடுத்தும் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் மோடி அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த அறிக்கையை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஒடிசாவுல பேசின அந்த தமிழர்களை திருடர்கள்னு சொல்லிட்டார் மோடி. சாவி, அந்த புரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த பொக்கிஷ சாவி வந்து மிஸ் ஆன சாவி தமிழ்நாட்டுல தான் இருக்குதுன்றாரு. தமிழர்களை இப்படி கொச்சப்படுத்திட்டாருன்றாரு. இதுதான் நீங்க கடவுளா பாவிக்கிற மோடி வந்து இப்படி சொல்லிட்டாருன்றத இங்க தமிழர்கள் உண்மையாவே வருத்தப்பட்டிருக்காங்கன்றத தமிழ்நாடு முதலமைச்சர் பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது நான் ஒரிசா விஷயத்துக்கு வருவதற்கு முன்பு நான் ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா காங்கிரஸ் மற்றும் திமுக அந்த இந்தி கூட்டணியில உள்ளவர்களை பற்றி அவர்கள்தான் வந்து பிரிவினைவாதத்தை பத்தி பேசினார்கள் கடந்த 2 மாதங்களாக தங்களுடைய பரப்புரையில் என்பதற்கு வந்து ஒரு சில உதாரணங்கள் மற்றும் உங்களோடு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த உறுப்பினர், முன்னாள் எம்பியாக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர் திரு மணிசங்கர் ஐயர், அவர் என்ன சொல்கிறார் என்றால், நாம் பாகிஸ்தானை பார்த்து பயப்பட வேண்டும், ஏனென்றால் அணுகுண்டு அவர்களிடம் உள்ளது. ஆனால் அவர் இதை மறந்து விட்டார். திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது போக்ரானில் நாம் நம்மளுடைய அணுகுண்டை சோதித்து பார்த்தவர்கள். அது வந்து யாருமே செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் செய்தார். நமக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. பாஜக அல்லது பாரத நாடு யாரை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்று உலக நாடுகள் அனைவரும் யாரை எதிர்நோக்கி அவருடைய கண்ணசைவுக்காக திரு நரேந்திர மோடி என்ன சொல்லுவார், அவருடைய ஆலோசனையை கேட்டு நாம் செயல்படுவோம் என்று பார்க்கும் சூழ்நிலையில் காங்கிரஸை சேர்ந்த ஒரு தலைவருடைய பேச்சு இது. அதே போல் அடுத்த கட்டமாக புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது 2019 வருடம். அந்த புல்வாமா தாக்குதலுக்கு நாம் பதிலடி கொடுத்தோம் பாலக்கோட்டில். ஆனால் இந்த பாலாக்கோட்டில் நாம் கொடுத்த பதிலடியை நாங்கள் சந்தேகத்தோடு பார்க்கிறோம். உண்மையிலே அப்படி கொடுத்தார்களா? இதை யார் சொன்னார்கள்? காங்கிரஸ் உடைய முதலமைச்சர் தெலுங்கானாவிலிருந்து திரு ரேவந்த் ரெட்டி. 3வது பாயிண்ட், பாகிஸ்தானுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொல்கிறார், ஃபவத் சௌத்ரி அப்படின்னு அவர் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் புல்வாமாவில் தாக்குதல் செய்ததை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் இங்கு இந்தியாவில் பிரதமரானால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இது 3வது கருத்து. 4வது கருத்து, அது அவருடைய ஸ்டேட்மெண்ட் சார். இதை மணிசங்கர் ஐயர் ஸ்டேட்மெண்டே காங்கிரஸ் ஏத்துக்கல. இது வந்து எங்களுடைய கருத்து அல்ல அப்படின்ட்டாங்க. அது அப்படின்னா வந்து நீங்க அவரை வந்து நீங்க விலக்கி வச்சுட்டீங்களா? இல்லையே, அவர் இன்னும் காங்கிரஸோட உறுப்பினரா தானே இருக்காரு. அதே மாதிரி சாம் பிட்ரோடா நம்மளுடைய தோலின் நிறத்தை வைத்து நம்ம எவ்வளவு கொச்சையாக பேசினார், நீங்கள் அதையும் கேட்டீர்கள். அதாவது நம் தென்னிந்தியர்களை கருப்பர்களோடு இருக்கிறார்கள் என்று ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்களோடு ஒப்பிட்டு பேசினார். அதே போல் வந்து மேற்கு இந்தியாவில் வசிப்பவர்களே அரேபியர்களுக்கு சமம் என்று பேசினார். வட இந்தியாவில் உள்ளவர்களே ஐரோப்பிய இனத்தவருக்கு சமம் என்று பேசினார். அதே மாதிரி கிழக்கு இந்தியாவில் வசிப்பவர்களை சீனர்களுக்கு வந்து சமம் என்று பேசினார். இது வந்து நிறத்தின் சார்பாக வந்து மக்களை பிரிவு வந்து படுத்துவது இல்லையா? இதைத்தான் நான் வந்து பட்டியலிட்டேன். ஆனால் இது பெரிய இனவாதம், பிரிவினைவாதம் தான் நீங்க அடுக்கிறது எல்லாம். அதை விட இந்து முஸ்லிம்னு நாம வந்து பிரிவினைவாதம் பிஜேபி பேசுறதை எப்படி எடுத்துக்க முடியும் இந்த அரசியலை? அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர. நாங்க ஒரு காலம் பேசினது இல்ல. 2008 வந்து மும்பையில வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அது நம்ம அனைவருமே பார்த்தோம். எத்தனையோ பேர் இறந்தார்கள். அந்த தீவிரவாத தாக்குதலின் பொழுது ஹேமந்த் கர்கரே என்ற போலீஸ் அதிகாரி அவர் வந்து அந்த பாகிஸ்தானிலிருந்து வந்த தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் காங்கிரஸ் உடைய மகாராஷ்டிரா தலைவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொல்லவில்லை, மகாராஷ்டிரா போலீஸை சேர்ந்த ஒரு போலீஸே வந்து அவரை கொண்டார் என்று சொல்கிறார்கள். இது எல்லாம் எதை காட்டுகிறது? இன்று காங்கிரஸ் கட்சியானது வந்து மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் தங்களுடைய பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். வகுப்புவாதம், பிரிவினைவாதம், நிறவாதம் என்று அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்க ஒரிசாவை பத்தி பேசுனீங்க. ஒரிசா பத்தி நான் வந்து விளக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதுல வந்து என்னத்தை நீங்க பார்க்கணும்னா,
பாரதிய ஜனதா கட்சி திரு பி.கே. பாண்டியன் அவர்களுக்கு எதிரி கிடையாது. அவர் ஒரு அரசு அதிகாரியா இருந்தால், நானும் எப்பொழுது அரசு அதிகாரியாக இருந்து நான் 2014 அரசியலுக்கு வந்தவன். அதே போல் அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தார். அவர் அரசு அதிகாரியாக திரு நவீன் பட்நாயக் அவர்களோடு அவருடைய தனிச் செயலாளராக பணியாற்றினார். பிரச்சனை எங்கே வருகிறது என்றால், 2018 பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் உள்ள பொக்கிஷத்தின் சாவியானது காணாமல் போய்விட்டது. அந்த சாவி எங்கே என்று தேடும் பொழுது இதுவரை கிடைக்கவில்லை. அதற்காக ஒரு கமிட்டி அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒரு முன்னாள் நீதிபதி. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வந்துச்சா வரலையா? அப்படி வந்திருந்தா அந்த கமிட்டி என்ன சொல்லுச்சு? இதுவரை யாருக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. அங்கு உள்ள ஒரிசாவில் உள்ள மக்கள், இன்னொன்றையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரிசாவில் 2 தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒன்று பாராளுமன்ற தேர்தல், இன்னொன்று சட்டமன்ற தேர்தல். சட்டமன்றத்திற்கு அங்கு ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நவீன் பட்நாயக் அவர்களோடு பணியாற்றி கொண்டிருந்த இந்த திரு பாண்டியன் அவர்கள் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அல்லது விருப்ப ஓய்வு பெற்று இப்பொழுது அரசியலுக்கு வந்துவிட்டார். ஆனால் அங்கு என்ன பேசுகிறார்கள் என்றால், கூடிய விரைவில் நவீன் பட்நாயக் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை, தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூட அந்த பொறுப்பை இவரிடம் கொடுத்து விடுவார் என்று அங்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது நாங்கள் சொல்லவில்லை, ஒரிசாவில் உள்ள மக்கள். உண்மை ஏன் வரக்கூடாதா? வி.கே. பாண்டியன் ஒடிசாவை ஆளக்கூடாதா என்ன? யார் வேணாலும் எங்கு வேணாலும் ஆளலாம். அதாவது ஒரு தேர்தல் நடக்கும் பொழுது நான் இதை அடிக்கடி நான் சொல்வது என்னவென்றால், ஒருத்தருக்கு தேர்தல் அரசியலில் ஈடுபட விருப்பம் இருந்தால் அவர்கள் நேரடியாக தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டும். அதை விட்டுவிட்டு புலக்கடை வழியாக அரசியல் ஒரு தலைமை பீடத்தை தங்களுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டு தன் இஷ்டம் போல அங்கு ஆட்சி செய்வதை நாம் ஒத்துக்கொள்ள முடியாது. இன்று அங்கு நீங்க ஒடிசாவில் உள்ள எந்த ஒரு பிஜு ஜனதாதள் கட்சியை சேர்ந்த தலைவர்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். பெரும்பாலான தலைவர்கள் திரு வி.கே. பாண்டியனுடைய நடவடிக்கை அங்கு சரியில்லை, எங்களால் திரு நவீன் பட்நாயக் அவர்களை அணுக முடியவில்லை, நாங்கள் நேரம் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், நாங்கள் அவருக்கு தொலைபேசியில் கூட பேச முடியாது, அனைத்தையும் நாங்கள் வி.கே. பாண்டியனிடம் தான் சொல்லுவோம். அந்த வி.கே. பாண்டியன் எவ்வளவு அவரிடம் சொல்வார் அல்லது சொல்ல மாட்டார் என்பது எதுவுமே தெரியவில்லை. அதன் காரணமாக பல தலைவர்கள் பிஜு ஜனதாதளிலிருந்து பாஜகவை நோக்கி வந்துள்ளார்கள். இந்த ஒரிசாவில் உள்ள மக்கள் அனைவரும் கேட்கக்கூடிய ஒரே இந்த கேள்வி, வி.கே. பாண்டியன் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு அதிகமான முக்கியத்துவம்? தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துக்கான ஆட்களை இப்போதே தேர்வு செய்ய தயாராகி கொண்டிருக்கிறதா பிஜேபி? பிஜு ஜனதா தளத்தில் நவீன் பட்நாயக்கை அணுக முடியவில்லைன்னு பிஜு ஜனதா தளம் கட்சியிலிருந்து உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க, இல்லைன்னா நீங்க விசாரிக்கிறீங்கன்னா இப்ப இருந்தே அதற்கான வேலையை தொடங்கிட்டீங்களா என்ன பிஜேபி? இது இப்ப இல்லைங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து நிறைய பேர் பிஜு ஜனதா தள இருந்து பிஜேபிக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க எங்க சொன்னது ஓப்பனா எங்கள்கிட்ட தனி அறையில சொல்லல, அவங்க மைக்க பிடிச்சு அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு பிஜு ஜனதா தள் திரு பிஜு பட்நாயக் அவர்கள் உருவாக்கிய அந்த கட்சியுடைய நிலைமை இவ்வளவு அதர பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அங்கு உள்ள எங்கள் போன்ற லீடர்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடையாது. எல்லாமே ஒரு சிங்கிள் பாயிண்ட் விண்டோ, அது அவர் வி.கே. பாண்டியனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. எங்களுடைய கட்சியோட தலைவரை நாங்கள் பார்க்க முடியவில்லை, எங்களுடைய முதலமைச்சரை பார்க்க முடியும். இதெல்லாம் பெரிய மூத்த தலைவர்கள், பிஜு ஜனதாதளோட மூத்த தலைவர்கள் சொல்லிவிட்டு எங்களுடைய கட்சியில் இணைந்துள்ளார்கள். இது இல்ல, அப்போ டைரக்ட் அட்டாக், டைரக்டா மோதணும்னா நீங்க வி.கே. பாண்டியன் பேரே சொல்லிட்டு போலாமே பிரதமர், ஏன் அதை சொல்ல மறுக்கிறார்? தமிழ்நாட்டுல இருக்கு சாவின்னா தமிழர்களை என்ன திருடர்களா சொல்லிட்டீங்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கிற அதே ஸ்டேட்மெண்ட் ஒரு தமிழனா நானும் கேட்கிறேன். அதாவது மதேஷ், நீங்களும் நானும் ஒரிசாக்கு போவோம், அங்கு உள்ள மக்கள்கிட்ட கேட்போம். அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது அவருடைய கருத்து அப்படின்னு அதை பார்க்க முடியாது. அங்கு உள்ள ஒரிசாவுடைய மக்கள் சொல்வதை அவர் எடுத்து சொல்கிறார். மக்கள் அங்கு இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு போய்விட்டதா இப்படின்றது, ஈவன் நீங்க அங்க உள்ள டீ கடையில போய் கூட நீங்க பேசுனீங்கன்னா இதுதான் சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு. அதை தான் அவர் எடுத்து சொல்கிறார் பிரதமர். ஆக மக்களுடைய அந்த எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தி உள்ளார். ஆக அதுல
இது வந்து எடுத்துட்டு போயிட்டதா அப்படி சொன்னதா அப்படின்றது வந்து திமுக மற்றும் திமுகவுடைய கட்சியினர், அவருடைய தோழமை கட்சியினர்கள் எங்களுடைய பிரதமர் பேசியதை திரித்து சொல்கிறார்கள். அது வந்து மக்களிடம் எடுபடாது. இன்று ஒரிசாவுடைய மக்கள் இதை புரிந்து கொண்டுள்ளார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், நான் என்ன கேக்குறேன், அவர்களுக்கு நாங்கள் எதிரிகளே கிடையாது. இல்ல நான் என்ன கேக்குறேன், அந்த இடத்துல நவீன் பட்நாயக் கூட ஒரு குஜராத்தை சேர்ந்தவர் இருந்திருந்தால் அந்த சாவி குஜராத்துக்கு போயிடுச்சுன்னு மோடி சொல்லியிருப்பாரா? அப்படி சொல்ல முடியுமா? அவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வந்திருக்குமா? தமிழ்நாடுன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு வாக்குகள் இங்க இல்ல, நாம இங்க ஸ்ட்ரென்த்தா கிடையாது, இங்க நாம இப்பதான் வந்து ஏதோ சில முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம், அதனால நாம தமிழ்நாடு என்னன்னாலும் சொல்லலான்னு சொல்லிட்டாரா பிரதமர்? இந்த இடத்துல தமிழ்நாட்டுல வந்து நாங்கள் மீண்டும் நான் தெளிவுபடுத்துகிறேன், தமிழ்நாட்டில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம். இந்த தேர்தலில் உங்களுக்கு வந்து வரக்கூடிய இந்த முடிவுகளை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி இதை பற்றி நாம் விரிவாகவும் பேசலாம். ஆக மொத்தம் இந்த இடத்தில் அது குஜராத்தியா, தமிழா, பஞ்சாபியா, இது வந்து கேள்வியே கிடையாது. அங்கு உள்ள மக்கள் என்ன பேசினார்கள் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் ஒரு பரப்புரைக்கு போகும் பொழுது மக்களுடைய என்ன பாங்கை வெளியிடுவதில் என்ன தவறு? பல்வேறு தலைவர்கள் வந்து பரப்புரையின் போது மக்களிடம் கேட்கிறார்கள். உங்களுக்கு அது நீங்க வந்து மேடையில பார்ப்பீங்க. ஈவன் ஜெயலலிதா அவர்கள் கூட மக்களுடைய வந்து பரப்புரையில இன்டராக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து நீங்கள் செய்வீர்களா, நீங்கள் இப்படி பண்ணுவீர்களா அப்படின்னு. இப்போ மக்கள் அங்க என்ன சொல்றதை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இதுல என்ன தவறு காண முடியும்? இங்க வந்து குஜராத்தி, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, பஞ்சாப், கேரளா அப்படின்னு சொல்றது வந்து இது விதண்டாவாதமே தவிர அது அதுதான். அதாவது நீங்களும் வந்து திமுகவுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி நீங்க இந்த கேள்வியை கேட்கிறீங்களே. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பிஜேபி பேசி பிஜேபி தமிழ்நாட்டுல இருந்து அந்நியப்பட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றதுனால இங்க மக்கள் வருத்தப்படுறாங்க. மோடி நம்மள திருடர்னு சொல்லிட்டாரா? நம்ம ஊருக்கு சாவி வந்துருச்சு, பொக்கிஷம், அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி பொக்கிஷம் இங்க வந்துட்டாங்கன்ற வார்த்தையை வந்து மக்கள் வந்து உண்மையாவே வருத்தப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வருத்தப்படுறாங்களா, இல்ல திமுகவுல உள்ள கொத்தடிமைகள் வந்து வருத்தப்படுறாங்களா? அத நீங்க தெளிவா சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழின் பாலும் தமிழ்நாட்டு மக்களின் பாலும் வைத்திருக்கிற அன்பும் ஆதரவும் எல்லாருக்குமே தெரியும். திருக்குறள் எல்லா மொழிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்துள்ளார். பிரெய்லி மொழியில் கண் பார்வை இல்லாதவர்கள் கூட இந்த திருக்குறளை படித்து தெரிந்து கொள்ள அளவுக்கு பிரெய்லி மொழியில் வந்து அதை வெளியிட்டுள்ளார். இப்பொழுது வந்து திருக்குறள் ஆராய்ச்சி மையங்கள் உலகெங்கும் வந்து அமைக்கப்பட இருக்கின்றன. உலகெங்கும் போனாலும் நீங்க போய் பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு சிலை வைத்துள்ளார். இவன் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு பாரிஸில் மிகப்பெரிய ஒரு சிலையை அங்கு வந்து திறந்து வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் வச்சுள்ள பற்றின் காரணமாக எங்கெங்கெல்லாம் அவர் வந்து பேச போறாரோ அது வந்து உலகத்தின் எந்த மூலையா இருந்தாலும் சரி, தமிழுடைய வந்து இலக்கணத்தை பேசாமல் அவர் வந்து வெளியில வந்ததே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்காக எத்தனை லட்சம் கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு சிறப்பு திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இதெல்லாம் ஆன் ரெக்கார்ட். தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் புரியும். ஆனால் இதையெல்லாம் அரசியல் செய்யும் திமுகவினர் இது மாதிரி பேசினாங்கன்னா அவங்க வந்து பேசிட்டு போட்டு மக்கள் அதை வந்து புறக்கணிப்பார்கள். மக்கள் அவருக்கு தெரியும், பிரதமர் நரேந்திர மோடி ஒரு காலம் திருடர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் சொன்னதில்லை, சொல்ல போவதும் இல்லை, அவர் சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது. அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. ஒடிசாவை சேர்ந்தவர் ஆள வேண்டுமா, ஒரு தமிழர் ஆள வேண்டுமா, நீங்களே முடிவு பண்ணுங்கன்றாங்க. சரி, ஓகே, தேர்தல் பரப்புரையில கேட்கிறாரு, ஏன் ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளக்கூடாதா என்ன? இங்க வந்து தமிழ்நாட்டுல அமித்ஷா அவர்கள் என்ன பேசினாரு? ஒரு தமிழன் பிரதமர் ஆக வேண்டும் சொல்லிட்டு போனாரா இல்லையா? ஒரு பிரதமராவே தமிழன் ஆகணும்ன்றாரு. ஏன் ஒடிசான்ற ஒரு மாநிலத்துல ஒரு மாநில முதலமைச்சர் தமிழர் இருந்துட்டு போட்டுமே. அதாவது அங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரிசாவில் இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றார். அவருடைய ஒரு போர்ஷனை நீங்க சொன்னீங்க, இன்னொரு போர்ஷனை பத்தி அது சொல்லல. அதாவது அவர் என்ன சொன்னார் என்றால், ஒரிசாவை சேர்ந்த ஒரு மண்ணின் மைந்தரை, அதுவும் குறிப்பாக ஒரு இளைஞரை நான் வந்து பாஜக வெற்றி பெறும் பட்சத்தில் உங்களுக்கு முதலமைச்சராக நாங்கள் வந்து வழங்குவோம் என்று அவர் சொல்லியுள்ளார். இந்த இடத்துல வந்து எந்த ஒரு கட்சியா இருந்தாலும், அது ஒரு நேஷனல் கட்சியாக இருந்தாலும் சரி,
ரீஜனல் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பிராந்தியத்துக்கு மேல் ஒரு பண்பு, ஒரு தனிப்பட்ட பாசத்தின் காரணமாக அந்த இடத்துல இருந்து ஒரு லீடர் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. மக்களும் எதிர்பார்ப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பை திரு அமித்ஷா அவர்கள் பேசியுள்ளாரே தவிர, யார் வேண்டுமானாலும் இன்னொரு மாநிலத்தில் கூட போய் போட்டி போடலாம். அங்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது மக்களுடைய தீர்ப்பு. மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அதற்கு நாம் தலைகுனிந்த அந்த வெற்றியவையோ அல்லது தோல்வியோ நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. அது நம்ம மறுக்கவே இல்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. இன்னொரு மாநிலத்திலிருந்து வந்தவர்கள். ஆனால் அவர்கள் அந்த மாநிலத்தோடு மாநிலமாக, அந்த மக்களோடு மக்களாக, அந்த மக்களுக்கு சேவை செய்து, மக்களுக்கு பணி செய்து, துன்பங்களுக்கு அந்த துயரத்துக்கு விடிவு காலத்தை உருவாக்கி விட்டு அவர்கள் முதலமைச்சரின் பதவியை நோக்கி அவர்கள் போனார்கள். யாருமே பேக்டோர் என்ட்ரி, இன்னொரு அதாவது நவீன் பட்நாயக் அவரை ஒரு பொம்மை போல ஆட்டுவித்து அதன் மூலமாக பேக்டோர் என்ட்ரியில சீஃப் மினிஸ்டர் பதவியை அது நான் பிடிப்பேன், அங்கு நான் சீஃப் மினிஸ்டர் ஆவேன்னா அது யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அது நிசப்தமான உண்மை. அதை தான் ஒரிசா மக்களுக்கு அவர் தெள்ள தெளிவாக எடுத்து கூறினார். நான் முடிஞ்ச ஒடிசா பாக்குறேன் சார். ஏன்னா 23 வருஷமா அங்க மக்களுக்காக ஒரு IAS அதிகாரியாவே அவர் பணியாற்றி இருக்காரு. அவர் மேல ரொம்ப அன்பும் பரிச்சயமும் ரொம்ப பாசம் இருந்ததுனாலதான் நவீன் பட்நாயக்கே சரியான ஆள் இவர் தான் அப்படின்னு பக்கத்துல கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு அப்படின்றது சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா ரொம்ப எதிரா சொல்றீங்க. அங்க மக்கள் அவர் அவரை அங்கீகரிக்கல, ஒரு பேக்டோர்ல தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காருன்றீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றத நீங்க சொல்ற வார்த்தையை வைத்து நான் புரிந்து கொள்கிறேன். அதை மக்கள் கிட்ட தான் விடணும். எவ்வளவு சீட்ஸ் பிஜேபி வெற்றி பெறும் சார்? இங்க இந்த பக்கம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இப்பவுமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா? அவங்க என்றைக்கு பதவியேற்பு விழா வச்சுக்கலாம், பிளஸ் எப்போது நம்ம என்ன மாதிரி நம்ம அமைச்சரவை பிரித்துக் கொள்வதுன்னு இப்பவே பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதா சில தகவல்களும் எனக்கு வந்திருக்கு சார். அதை வச்சு கேட்கிறேன். நான் அவர்கள் மேல் பரிதாபப்பட அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தோணல. அதாவது நாங்கள் ஆரம்பத்துல, அதாவது பிப்ரவரி மாசம் டெல்லியில நடந்த பாஜகவுடைய பொதுக்குழு, ஒரு தேசிய பொதுக்குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் 370 சீட்டுகள் பாஜக தனியாக பிடிக்க வேண்டும் என்று. அதே போல் என்டிஏ கூட்டணியோடு சேர்ந்து 400 அது இலக்காக அறிவித்தார். அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். எங்களுக்கு இந்த இலக்கை எளிதாக எட்ட முடியும். அதை நாங்கள் கடந்த 5 கட்டம் ஆல்ரெடி முடிந்து விட்டது. எங்களுக்கு கிடைத்த அந்த கள நிலவரம், எங்களுக்கு கிடைத்த ஃபீட்பேக் நாங்கள் ஆல்ரெடி ஒரு 320 330 தாண்டி விட்டோம் என்று எங்களுக்கு தகவல் வந்துள்ளது. இன்னும் 57 6வது கட்டமாக 57 தொகுதிகளிலும் 7வது கட்டமாக 57 தொகுதிகளிலும் இதிலும் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிக நன்றாக இருக்க போகிறது. ஆரம்பத்தில் நாம் சொன்னது போல் ஹரியானா, டெல்லி, அப்புறம் பீகார், அப்படியே போனீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், இங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல சாலிடான ஓட்டு வங்கி இருக்கிறது. அந்த ஓட்டு வங்கிகள் சீட்டுகளாக மாறும் பொழுது எங்களுக்கு 95% 100% கண்டிப்பாக உறுதி இந்த அடுத்த 2 கட்டங்களில். ஆகவே நாங்கள் ஆல்ரெடி 330 340 தாண்டி இருக்கின்ற காரணத்தால் எங்களால் எளிதாக 7வது கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடக்கும் பொழுது நாங்கள் 400 சீட்டுகளை பெறுவது மிக மிக உறுதியான ஒரு தகவல். நிறைய விஷயங்கள் சார், உங்களுடைய பெரிய நேரத்தை கொடுத்திருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய கருத்தை அப்படியே ஒளிபரப்புகிறோம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி டாக்டர் ஆசீர்வாதம் ஆச்சாரி சார். மிக்க நன்றி.